பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. நல்லா கவனிங்க, உன் சுய புத்தியின் மேலே என்ன பண்ணக்கூடாதான்? சாயாமல். அப்போ சுய புத்தி சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டுமானா அவங்க விரும்புகிற காரியம்தான் நடக்கணும். தேவனுக்கு அது பிரியமா இல்லை மற்றவர்களுக்கு எல்லாம் அது ஒத்து போகுதா? முதல்ல தேவனுக்கு அது பிரியமா என்று பார்க்க மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் எடுக்கிற முடிவில் எல்லாருமே அதை என்ன பண்ணணும்? சார்ந்து போகணும். அவங்க எடுக்கிறதா முடிவாக இருக்கும். அது சில நேரங்களிலே அது தோல்வியாய் வந்து முடியும். ஆனால் பாருங்கள், நம்ம வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியில் நீ என்ன பண்ண, அதை சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து. அப்போது நம்முடைய முழு இருதயத்தோடு என்ன பண்ணணுமா? கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவரே, நான் எந்த விதத்தில் என்னுடைய சுயமோ என்னுடைய மாமிசமோ ஒன்று வெளிப்படாதபடி நீங்கள் ஆலோசனை தந்து நடத்துங்க என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை என்ன பண்ணி நினைத்துக்கொள். அப்போ நீ போகிற வழி என்ன முடிவெடுக்கிற அந்த காரியத்தில் எல்லாவற்றிலும் நீ என்ன பண்ண நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன்னின் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டுமானால் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். கர்த்தருடைய கரத்துக்குள்ளே சார்ந்து நிற்க வேண்டும். கர்த்தர் என்ன ஆலோசனை தருகிறார் என்று காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி காத்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் கிருபையாய் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை அப்படி தான் சொல்லுகிறது. வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரங்க தாவே, சர்வவல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரம் நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாற்றல் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.